cinemanew.in. நடிகை பாவனா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் பலருக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அவர் நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குமூலம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி திருச்சூரில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு கொச்சினுக்கு காரில் புறப்பட்டேன். கார் டிரைவர் மார்ட்டின் ஓட்டி வந்தார். இரவு 8:30 மணி அளவில் நெடும்பஞ்சேரி விமான நிலையம் அருகே ஒரு வேன் வேகமாக வந்து எங்கள் கார் மீது மோதியது. இதனால் டிரைவர் மார்ட்டின் உடனே காரை நிறுத்தினார். பின் 2 பேர் அத்துமீறி என் காருக்குள் நுழைந்து என் செல்போனை புடுங்கிக் கொண்டு என் வாயை மூடிவிட்டு சத்தம் போடாதே என மிரட்டினர். களம்பஞ்சேரி அருகே காரில் இருந்து திடீரென ஒருவர் இறங்கிக் கொண்டார். பின் அடுத்து கருப்பு டிஷர்ட் போட்ட ஒருவர் வந்தார். எனக்கு அவர்கள் பாலியல் தொல்லை கொடுக்க தொடங்கினர். பல்லேரி வட்டம் அருகே இன்னும் 2 பேர் காருக்குள் ஏறினர். பின் அங்கிருந்து கேட்டு போட்ட வீட்டின் அருகே காரை கொண்டு சென்றனர். வீட்டிலிருந்து ஒருவர் கச்சிப்பால் பாதி முகத்தை மூடியபடி வந்தார். அவர் என் காரை ஓட்டினார். அப்போது அவர் நடந்து வரும் படத்துக்கு ஒழுங்காக ஒத்துழைக்க வேண்டும் என மிரட்டிய போது கர்ச்சிப் அவிழ்ந்து விழுந்தது. அப்போதுதான் அது பல்சர் சுனின் என தெரிந்தது. மேலும் அவர்கள் முக்கியமான ஒருவரின் உத்தரவால்தான் வந்துள்ளோம். நாங்கள் சொல்வதை கேட்காவிட்டால் கடத்தி சென்று கற்பழிக்க தயங்க மாட்டோம் என கூறினார்கள். பின் அவர்கள் எல்லோரும் என்னை இறக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் என வாக்குமூலம் தெரிவித்துள்ளார். விசாரணையின் போது காருக்குள் சில தடயங்கள் கிடைத்துள்ளது. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.